ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நாம் பேச்சுலர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப 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 சிம்பிளாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இப்போது கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பெரிய ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். இதுக்கு எந்த மசாலாவோ எதுவும் நம்ம அரைக்க போகிறதோ எதுவும் இல்லை, எல்லாமே பவுடர்ஸ் தான் சேர்க்க போகிறோம். சும்மா கொஞ்சமாக கிராம்பு போட்டுக்கிட்டேன். ஒரு துண்டு பட்டை, இதை ரெண்டாக உடச்சி இப்படி போட்டுக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப குயிக்காக செய்கிற ஒரு ரெசிபி தான். ஈவன் சிக்கன் கூட நமக்கு இப்போல்லாம் கடையில் கட் பண்ணி கூட தந்துடுறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் கூட நமக்கு இப்போ இல்லை. நம்ம கட் பண்ணிகிட்ருக்க கூட வேண்டாம், எல்லாமே நமக்கு கிடச்சிருது இப்போ ஈஸியாக. அண்ட் இப்போ உள்ளதுலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ நமக்கு ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் வேலை. இது கொஞ்ச நேரம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நான் வெட்டினா ஒரு வெங்காயமே இவ்வளோ வருது, கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம். ஸோ இந்த வெங்காயத்தை நாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நமக்கு டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வர ஃப்ரை ஆகிறதுக்கு, ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த டைமில் வேணால் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு சிக்கனை நம்ம எவ்வளோ குயிக்காக செய்யலாங்கிறதுக்கு ஒரு ரெசிபி தான் இது. எந்த ஃபேன்சியான மெட்டீரியல்ஸ் எதுவும் இல்லாமல் ரொம்ப குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபி. நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஈவன் தோசையோடு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ எது நம்மளோட இஷ்டம் தான். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. ஸோ ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஆனியன் ஓரளவு ஃப்ரை ஆகிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி.
நம்ம கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கார்லிக் பேஸ்ட் இது. இது கொஞ்சம் ஜிஞ்சர் பேஸ்ட், ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் குயிக்காக பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாமே வெளியே வாங்கினதான். நான் வீட்டில் செஞ்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லை. ஸோ வீட்டில் இதெல்லாம் செஞ்சால் நமக்கு கொஞ்சம் கண்டிப்பாக டைம் ஆக தான் செய்யும். ஏன்னா ஜிஞ்சர் தோல் எடுக்கணும், கார்லிக்கை நம்ம தோல் உரிக்கணும், அதை கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நான் பேச்சுலர்ஸ்க்காக செய்கிறதுனால அந்த மாதிரி ரெசிபிங்கிறதுனால நான் எல்லாமே கடையில் வாங்கினதான் இப்போ போட்டிருக்கேன், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட். உங்களுக்கு டைம் அவைலபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் வீட்டிலே செஞ்சு போடலாம். அது இன்னுமே ரொம்ப ஆக்சுவலி வீட்டில் செய்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆனியன் ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கார்லிக் பேஸ்ட். இப்போ போதும். ஒரு குயிக்காக எனக்கு மொத்தமே ½ அன் ஹவரில் எனக்கு செஞ்சு முடிக்கணுன்னா அந்த மாதிரி ரெசிபிஸ் செய்யலாம். மொத்தமே ½ அன் ஹவரில் ஒரு நான்வெஜ் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுக்கேன். இது 1 டேபிள் பெரிய ஸ்பூன். ஸோ 1 2 3 டேபிள் ஸ்பூன்ஸ் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கொரியாண்டர் பவுடர், கொத்தமல்லி பொடி. இது அந்த டேபிள் ஸ்பூனை விடைக்கும் கொஞ்சம் சின்ன ஸ்பூன் இது. ஸோ இதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு நான் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போது பெப்பர் தூள் எடுத்திருக்கேன். 1 2 அண்ட் இப்போது ஜீரகத்தூள், கியூமின் பவுடர். இது ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட, இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கரம் மசாலா. இது இப்போ நான் போட்ட மசாலாஸ் எல்லாமே நம்ம வீட்டில் நான் பண்ணதும். ஸோ இது எல்லாமே வீட்டில் பண்ணது. ஸோ இதில் ஒரு 2 to 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு பட்டை துண்டு அடிபடாமல் இருக்குது. ஸோ அதுவும் அப்படி போட்டுருவேன். அவ்வளோதான், நம்ம மசாலாஸ் ரெடி. இனி நாம் எந்த மசாலாஸும் ஆட் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி வேணும்னா ஒரு 5 பச்சை மிளகாவை வெட்டி போட்டுருங்க சிக்கனோட சேர்த்து. சும்மா போட்டால் போதும், அந்த முழுசாக போட்டால் கூட போதும். அதுவே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மசாலாஸ் நமக்கு மொத்தமே இவ்வளோ தான். இதுக்கு மேலே நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க மாட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிடுங்க. 3 பெரிய தக்காளி.
ஸோ அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. ஸோ இப்போ இதை நாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்ச நேரம் இந்த தக்காளி வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் நான் ஃப்ளேமை கூட்டி தான் வச்சுருக்கேன். இடையிடையே கரியாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. அந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். இதுக்கு அடுத்தது நம்ம உடனே சிக்கன் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அது பாட்டு வெந்துட்டுருக்கும். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம் அந்த டைமில். ஸோ சிக்கனுக்கு மொத்தமே இவ்வளோ தான். இல்லை நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நான் எந்த மசாலா பவுடர்ஸும் அரைக்கலை, எதுவுமே உட்காந்து நான் பண்ணலை. ஜஸ்ட் மசாலா பவுடராக தான் ஆட் பண்ணியிருக்கேன். எதுவும் நான் ஃப்ரெஷ் மசாலாவாக அரைக்கலை எதுவுமே. ஸோ அதனால் இது பேச்சுலர்ஸ் யாருனாலும் செஞ்சுக்கலாம். தனியாக இருக்கிறவங்க யார் வேணாலும் சிக்கன் வாங்கி இதை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அந்த ரெசிபியை. லைட்டாக அப்படி இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. பட் மீன்ஸ் தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் வேக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை சிம்மில் போட்டுருக்கோம். கொஞ்சம் சிம்மில் போட்டு வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நின்று வேகும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு தக்காளி இப்போ ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இனி மிச்ச பாதி நம்ம சிக்கனோட சேர்ந்து அது குக் ஆகிடும். ஸோ இப்போ எல்லாம் அப்படி எண்ணெய் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமில் நாம் சிக்கனை ஆட் பண்ணிட வேண்டியது தான். நான் கடையில் கொடுத்த பீசஸ் அவங்க கட் பண்ணி கொடுத்த அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். திருப்பி நான் கட் பண்ணல. ஸோ பேச்சுலர்ஸ்க்கும் இதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கலாம் டைம் இருக்காது. ஸோ அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ கறி பார்த்திங்கன்னா நான் வந்து 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். 1.5 கிலோஸ் அது அப்படியே ஆட் பண்ணுறேன். நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணுங்கள். நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இதை ஒரு ஸ்டிர் கொடுக்க போகிறோம். இந்த காரம் பத்தாது, இன்னும் எங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும், சூப்பர் ஸ்பைஸியாக வேணுங்கிறவங்க இல்லை ஒரு 5 பச்சை மிளகாய் இல்லை நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும்.
இந்த டைமில் சிக்கனோட சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாஸோட சிக்கனை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம். ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும்போது சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும். இல்லை எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி இன்னும் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா ஒரு 1/2 to 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். ஸோ ஒன்றுமே வேண்டாங்கிறவங்க, எனக்கு திக்காக வேணும் அப்படின்னு ஒரு மசாலா மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க இதில் எதுவுமே தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த ஆயில் வாட்டர் இதுலேருந்தே ரிலீஸ் ஆகும். நீங்கள் கொஞ்சம் மூடி போட்டு வெயிட் பண்ணிங்கன்னா அதுலேருந்தே ரிலீஸ் ஆகும். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் இப்படி இன்கேஸ் அப்படி சொன்னால் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போது அந்த மாதிரி பண்ணுறேன். தண்ணி ஊற்றாமல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைட்டாக திறந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தெரியுதா லைட்டாக இங்கெல்லாம் வர ஆரம்பிக்குது ஆயில். இது இன்னும் கொஞ்ச நேரம் வைக்கும்போது இன்னுமே நிறைய தண்ணி வெளியே ரிலீஸ் ஆகும். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி ரிலீஸ் ஆகலைன்னா வரி பண்ண வேண்டாம். 1/2 கப் to 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் வாசத்துக்காக கொஞ்சமாக இந்த பே லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்களா இப்படி தான் வரும். இந்த இடத்துல தான் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு திக்காக வேணும்னா பேச்சுலர்ஸ், உங்களுக்கு திக்காக வேணும்னா இப்படியே வச்சுடுங்க. இதில் இருக்க தண்ணியிலே இந்த சிக்கன் குக் ஆகிடும். இல்லை தண்ணி பத்தலை எனக்கு, அல்லது இன்னும் கிரேவியாக வேணும், இன்னும் கொஞ்சம் எனக்கு குழம்பு மாதிரி வேணும்னா டிபெண்ட்ஸ். 1/2 to 1 கப் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நாம் இனஃப் உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா அப்படியே குழம்பு வேக ஆரம்பிச்சிடும். ஸோ உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் அப்படியே மூடி வைக்க போகிறேன். தேவைப்பட்டால் ஒரு தேவைப்பட்டால் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் ஊற்றுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது அப்புறம் இது குக் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 20 மினிட்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்கன் ரெடியாக இருக்கும், கம்ப்ளீட்டாக வெந்திருக்கும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் டைம் கொடுங்க. குக் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுருங்க. அப்புறம் ஸோ டோட்டலி 1/2 அன் ஹவர் அது எல்லாம் முடிஞ்சு ஆகிறதுக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ குக் பண்ணி உடனே சாப்பிட்டா அது செட் ஆகிருக்காது. ஸோ 20 மினிட்ஸில் ஆஃப் பண்ணி உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் 20 மினிட்ஸில் சிக்கன் ரெடி ஆகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு 10 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் டைம் அதுக்கு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே இன்னும் செட் ஆகி சாப்பிடும்போது இன்னும் சூப்பர் யம்மியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் காட்டுறேன் இது எப்படி இருக்குது, வெந்து வரும்போது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.